ஹாய் எவ்ரிவன், குட் ஈவினிங். இது இதை பற்றி இப்போ ஒரு பேச போகிறேன்னா மாநாடுன்னு அது மாநாடுன்னு எப்படி வச்சாங்கன்னு தெரியல. அந்த வேர்டு எப்படி வந்தது மாநாடுங்கிறத அப்புறம் பார்ப்போம். நான் அப்புறமா சார்கிட்ட கேட்டு சொல்கிறேன். மாநாடு போட்டாங்க. யார்? இளைஞரணி மாநாடை பற்றி அப்புறம் பேசுகிறேன். அது வேறு ஒரு இது தனியாக. அதில் போட்டா வட்டான்னு சொன்னாங்கல்ல, அதை பற்றி நான் அப்புறம் அதை பேசணும். நான் எப்போவுமே கொஞ்சம் டிலேடாக தான் போடுவேன். பட் என்னோடய ஓன் ஸ்டைல் நான் அந்த இதை மட்டும் எசன்ஸ் என்ன நடந்திருக்கு அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் ஐ வில் வாட்ச் இன் த டிவி. அதுக்கப்புறம் என்னோடய பெர்செப்ஷனை கொடுக்குறேன். அவ்வளோதான். இதை வேணுங்கிறவங்க பார்க்கலாம், வேண்டாதவங்க விட்டுறலாம். அவ்வளோதான். அதாவது அவங்க சாய்ஸ் தான். இட் இஸ் நம்ம கையில் இருக்கிற சாய்ஸ் தான் இது. அதனால் இது எனக்கு தோணுதை சொல்லணும். இப்போ இந்த மாநாடு பற்றி எப்படின்னா, திருமாவளவன் விசிகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடு நடந்தது இல்லையா, திருச்சியில் நடந்தது. அதில் எல்லோரும் இப்போ எதுக்கு மாநாடு போடுறாங்க அப்படின்னா, எலெக்ஷன் டேட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. டேட் என்றைக்குங்கிறது வந்தால் அதுக்கு முன்னாடி அவங்க வெயிட்டு ஸ்ட்ரென்த்து காட்டணும் இல்லையா. எல்லோரும் அவங்க ஸ்ட்ரென்த்தை காட்டினா தானே டிமாண்ட்ஸை வைக்க முடியும். டிமாண்ட்ஸு, சீட்ஸு ஷேரிங் பற்றி பார்கெனிங் எல்லாம் பேசுகிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை இவங்களே எல்லா பார்ட்டிஸும் க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. மெயின் பார்ட்டிங்கிற ஒரு இதோட அலையன்ஸ் வைக்கிறப்போ அவங்க ஸ்ட்ரென்த் என்னங்கிறத காட்டுறதுக்காக இதெல்லாம் இருக்கட்டும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பட் அதில் ஒரு 2-3 விஷயம் மட்டும் இவர் திருமாவளவன் சொன்னதுக்கு நான் அதை என்னங்கிறது சொல்லணும். எல்லாருக்கும் அது புரிகிற மாதிரி சொல்லணுங்கிறது தான். என்ன விஷயம்னா, இவர் திருமாவளவன் அன்றைக்கி ஒரு பெரிய ஒரு இது வச்சார். என்ன விஷயம்னா, கவர்னர் போஸ்ட்டை இம்மீடியட்டாக எடுக்கணும். அதாவது இந்தியா இருக்குல்லையே, அது இந்தியாவே கிடுகிடுத்து தான் கிடக்கு. இவங்கெல்லாம் இந்தியான்னு சொல்ல நான் இந்தியா இல்லை நீ விட்டுரு அப்படின்னு சொல்லி இந்திய மாதா பாரத் மாதா அழுதுருவா. அப்படியெல்லாம் என்னென்னவோ சொல்கிறாங்க. இந்த இந்தியா அலையன்ஸ் இவங்க ஃபார்ம் பண்ணால், கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணால் ஆட்டுக்கு தாடி முளைச்சா அதுதான். அது மாதிரி இவங்க ஃபார்ம் பண்ணால் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது போட்டாங்க. அன்றைக்கி அஜெண்டா போடுறாங்க அந்த மாநாடில். அதில் நம்ம ஆனரபிள் சிஎம்மும் இருந்தார். அவருக்கு எவ்வளவோ பாவம் ப்ரோக்ராம் இருந்தது, ஷெட்யூல் இருந்தது. ஆனாலும் போய் அங்கே பார்க்குறாரு திருமாவளவன் தம்பிகள்லாம் என்ன செய்கிறாங்க, எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி கோஷம் போடுறாங்க, அந்த இடத்துல நமக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு போயிருக்கார் போல இருக்கவர். போயிருந்தார். அந்த இதில் ஒரு முக்கியமான ஒரு இதாக சொல்கிறார், கவர்னர் போஸ்ட்டை எடுத்துடணுன்னு யார் சொல்கிறாங்க, திருமாவளவன் பேசுகிறாரு. கவர்னர் போஸ்ட்டை நம்ம இந்தியா அலையன்ஸ் பார்ட்டி ஃபார்ம் பண்ணுற கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனே இம்மீடியட்டாக ஃபஸ்ட்டு நம்ம இந்த கவர்னர் இதையே எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இது வச்சார். அவர் ஒரு பக்கம் எல்லாரும் அதான் படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது ராமர் கோவில், பெருமாள் கோவில்மாங்கல்ல, அது மாதிரி தான். ஒரு பக்கம் மரியாதை பண்ணுறாரு. யாருக்கு? மூச்சுக்கு இவங்கெல்லாம் கட்சியை வளர்க்குறதுக்காக தானே அம்பேத்கர். நான் அதானே சொல்கிறேன். நம்ம வியூவர்ஸ் நிறைய பேருக்கு சொல்கிறதெல்லாம் ஒன்று, செய்கிறது ஒன்று, பேசுகிறது ஒன்று. இவங்க அம்பேத்கருக்கு எங்கே போனாலும் மரியாதை பண்ணுவார். அம்பேத்கரை சொல்லிகிட்டே இருப்பார். அம்பேத்கர் தான் அவரோட காட்ஃபாதர்பார். எல்லாமே சொல்லுவார், அவர் தான் எல்லாமே அப்படின்னு. தேச தந்தை காந்தியை விட அவர் தான் எல்லாமே. ஓகே, பட் அம்பேத்கர் ஃபார்ம் பண்ண கான்ஸ்டியூஷனையே அவமரியாதை பண்ணுற மாதிரி, அதாவது அம்பேத்கருக்கு மரியாதை பண்ணிவிட்டு அவர் ஃப்ரேம் பண்ண கான்ஸ்டியூஷனை அவமரியாதை பண்ணுறாரு மிஸ்டர் திருமாவளவன். யார் ஃபார்ம் பண்ணது? கான்ஸ்டியூஷன் ஃபாதர் யார்? அம்பேத்கர். அவருக்கு தெரியாதா இதை ஃபார்ம் பண்ணுறப்போ, ஃப்ரேம் பண்ணுறப்போ எப்படிலாம் இருக்கணும், ஒவ்வொரு இதுவும் கண்ட்ரியில் இருக்க ஸ்டேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், அதுக்கு என்ன மாதிரி கவர்னன்ஸு, எல்லோரும் என்ன செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த இதுவே பண்ணார். அந்த கான்ஸ்டியூஷன் லாவையே அவமரியாதை பண்ணுறாரு. அம்பேத்கர் எங்கெல்லாம் படிச்சிருக்காரு, பாபா சாஹேப் எங்கெல்லாம் படிச்சிருக்காரு, எல்லா ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலேயும் படித்த பெரிய டாக்டரேட் பண்ண அவர் தான் இந்த இதை ஃபார்ம் பண்ணது. கான்ஸ்டியூஷனல் லாவை எவ்வளோ தூரம் தீர ஆலோசனை பண்ணி அவர் ஃபார்ம் பண்ணது. அப்படி இருக்கிறப்ப இவர் கவர்னரையே எடுக்கணும். கவர்னருங்கிறது எதுக்காக வச்சுருக்காங்க? டு கவர்ன் த
லோக்கல் பாடி மாதிரி தான். யார்? இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை கவர்ன் பண்ணுறதுக்காக தான். இது எப்படி வந்ததுங்கிறது அவருக்கு எல்லாம் படித்தா தானே இதெல்லாம் படிக்காமல் தம்பிகளாக அவங்களுக்கும் அடுத்தது எல்லா தம்பிகளுக்குமே, நாட் ஓன்லி திருமாவளவன்ஸ் தம்பி, எல்லா தம்பிகளுக்குமே நான் சொல்கிறது எல்லாம் படிச்சுக்கோங்க, எல்லாம் படிங்க. நான் முதல்ல சொல்லிடுறேன் என்னென்னா, கான்ஸ்டியூஷன் லா ஃப்ரேம் பண்ணுறப்போ அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரெஞ்சு அவர் எல்லா யூனிவர்சிட்டிஸில் படித்ததுனால அமெரிக்கன் எல்லாரோட கான்ஸ்டியூஷனையும் ரெஃபர் பண்ணி ஃப்ரெஞ்சு எல்லாரோட இதையும் ரெஃபர் பண்ணியிருக்கார். பிரிட்டிஷோடது, அமெரிக்கனோடது, ஃப்ரெஞ்சோடது எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன் லாவை அவர் ஃபார்ம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் எவ்வளவோ அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் வந்தாச்சு. பட் இவர் சொல்கிறது அம்பேத்கர் எதுக்காக வேண்டி கவர்னருங்கிறவரை வச்சார்னா, பிரிட்டிஷ் பீரியடில் நம்ம இங்கே சமஸ்தானம்லாம் இருந்தது. அப்போ நிறைய பெரிய பெரிய ராஜ்யம் இவங்க சமஸ்தானங்கள்லாம் சின்ன சின்ன இவங்கெல்லாம் இருந்தாங்க. அதை ஒழிச்சது பட்டியல்ங்கிறதுலாம் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் ஹிஸ்ட்ரியில். ஆனால் அந்த சமஸ்தானம்லாம் சரியாக இருக்காங்களா, அவங்க எல்லாம் வரியெல்லாம் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் இது பண்ணுறதுக்காக, கவனிக்கிறதுக்காக, கவர்ன் பண்ணுறதுக்காக அவர் என்ன செஞ்சார்? அப்போ பிரிட்டிஷ் பீரியடில் ரெசிடெண்ட், RESIDENT, ரெசிடெண்ட், குடியிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இவங்க தான் குடியேறி வந்தேரின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு வேறு இதில் இருக்கிற ஒரு ஆளை தான் அங்கே ரெசிடெண்ட்டாக போடுவாங்க. அந்த ரெசிடெண்ட்டு தான் அந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாதவன் இருந்தால் தான் அவன் எல்லாரையும் சரியாக கவனிப்பாங்கிறது தான் அவங்களோட இதாக இருக்கும். அதனால தான் அவங்க ரெசிடெண்ட்டுங்கிற ஒரு போஸ்ட்டை வச்சு இங்கே இருக்கிற சமஸ்தானம்லாம் சரியாக பண்ணுறாங்களா, அவங்க கவர்ன் பண்ணுறாங்களாங்கிறத கவனிக்கிறதுக்கு அந்த ரெசிடெண்ட்டுங்கிற போஸ்ட்டை வச்சுருந்தாங்க. அதுதான் அதுக்கப்புறமா அம்பேத்கர் அந்த போஸ்ட்டையே தான் கவர்னராக மாற்றினார். அதான் கவர்ன் பண்ணுறதுக்காக தான் இந்த கவர்னருங்கிறது. கவர்னா என்னென்னா இவங்களுக்கு அதான் இவங்க தான் ஆட்சி பண்ணுறோம். நான் அதான் சொல்கிறேன், இந்த ஆட்சிங்கிற வேர்டை எடுக்கணும், ரூல்ங்கிறது இருக்கக்கூடாது. ரூல்ங்கிற வேர்டு ரூலர் இருக்கிறப்ப ரூலு. அதுக்கப்புறம் கவர்னிங். நான் என்னோடய வீடியோஸை முடிஞ்சால் பாருங்கள் தம்பிகளா அண்ணன்களா, எல்லா தம்பிகளையும் அண்ணன்களும் பாருங்கோ. நான் சொல்கிறேன் தான் என்ன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுங்கிற மாதிரி நம்ம விவேகானந்தா சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன். நமக்கு யாரையுமே இது கிடையாது, நமக்கு யாரையும் பிடிக்காது, பிடிக்குங்கிறதே இல்லை, பிடிக்குங்கிறது இருந்தால் தானே பிடிக்காதுங்கிறது வரும். அதனால் நமக்கு யாருமே வேணும் வேண்டாங்கிறது இல்லை. பட் பேசுகிறது சரியாக இல்லை, அதுக்காக சொல்கிறோம். அம்பேத்கர் சொன்ன இதையே அவமரியாதை பண்ணுற மாதிரி இருக்குது இவர் பேசுகிறது. கவர்னர் இதையே இவங்க எடுக்கணும்னு நினைக்கிறது என்ன ஒரு இது. அப்போ எதுக்காக கவர்னருங்கிறத போட்டிருக்காங்க? நான் அதான் சொல்ல வந்தது இன்னொரு விஷயம். மெயினாக ரூல்ங்கிற வேர்டை எடுக்கணும். ஆட்சி, ரூல்ங்கிறது ஆட்சி பண்ணுறோன்னு நான் வெரி ஃபஸ்ட்டு வீடியோவே நான், அதாவது அம்மா போன புதுசில் எனக்கு அப்போ யூடியூபெல்லாம் கிடையாது. நான் எங்கள் ஸ்டாஃப் 2-3 பேர் நீங்கள் சொல்கிறது நாங்கள் கவர் பண்ணுறோம் மேம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. அது சும்மா வாட்ஸ்அப்பில் போட்ட இதுதான். அது ஒரு 2 இது 2016 எடுத்த இது. அதுலேயே நான் சொல்லியிருந்தேன், ஆட்சி பண்ணுறோம், தமிழன் தான் ஆட்சி பண்ணணும். என்ன ஆட்சி பண்ணுறது? எல்லாரையும் கவர்ன் பண்ணணும், நிர்வாகம் பண்ணுறதுக்காக தான் இவங்களெல்லாம் உட்கார வச்சுருக்கோம். பட் இவங்க ஆட்சி பண்ணுறது ரூலிங் பார்ட்டி, அப்போசிஷன் பார்ட்டிங்கிறது தான் கவர்னிங் பார்ட்டி. கவர்ன் பண்ணுறத கவர்மெண்ட், இந்த வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. கவர்மெண்ட் என்ன பண்ணுது? கவர்னன்ஸ் பண்ணுது, கவர்ன் பண்ணுது. அவங்கள கவர்ன் பண்ணுறதுக்காக தான் கவர்னருங்கிறவங்க இருக்காங்க. இப்படி தான் ஒவ்வொன்றுமே ஒரு போஸ்ட்டு. இதெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு அதை ஒரேடியாக எடுக்கணுமா? எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ஒரே தேசம்னு இருக்குல்ல, அதையே கூட வச்சுக்கலாம். நம்ம தான் என்ன செய்ய போகிறோம்? இவங்க தான் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவர் தானே, அவர் கை காட்டுறவர் தானே பிஎம் சொல்லிகிட்ருக்கோம் நம்மெல்லாம். அப்போ என்ன, எல்லாத்தையுமே எடுத்துடலாம், எல்லாம் ஒன்றா பண்ணிடலாம். ஒரே தேசம், ஒரே கேபிட்டல், ஒரே ராஜ்யம் அங்கேயே இருக்கட்டும். ராஜ்யம் பண்ணுறது ராஜா இல்லை நம்மெல்லாம். நம்ம மக்கள்லாம் இப்போ என்ன ஆட்டு மந்தையா? இவங்க எல்லாம் நம்ம இவங்களை உட்கார வைக்கிறோம், எலெக்ட் பண்ணி உட்கார வைக்கிறோம் நம்மளை கவர்ன் பண்ணுறதுக்கு. இவங்க ஏறி மிதிச்சுக்கிட்டு பிரிட்டிஷ்காரன் பரவாயில்ல, ராஜாலாம் பரவாயில்லன்னு செஞ்சால் இவங்களை நம்ம இது பண்ணோம். அடுத்தது அவர் சொல்கிறாரு, மோடி ராமர் காலில் விழுந்தது. ராமர் காலில் விழுந்தா என்ன, ஒரு கடவுளுங்கிறவரை சொல்லி தானே நம்ம எல்லோரும் ஏற்றுக்கிறோம். எந்த இப்போ மனுஷன் காலில் விழுகலாம், உங்கள் காலையெல்லாம் விழுகலாம். ராமர் காலில் விழுகிறது தப்பா? அவர் பெரிய இந்த அவார்டு கொடுக்குறப்பெல்லாம் ஒரு பெரிய வயசானவங்க சாகசம் பண்ண நம்ம தமிழ்லேருந்து போன அவர் அம்மா காலில் கூட தான் விழுந்திருக்காரு. அதெல்லாம் விழுகிறாங்க இல்லையா? வாஜ்பாய் விழுந்திருக்காரு, அதுவும் செய்கிறாங்க. ராமர் காலில் விழுந்திருக்காங்க.
இது என்ன தப்பு? அம்பேத்கரையும் பெரியாரையும் நம்ம சொல்கிறவங்களுக்கு இப்படி தான் பெரியாரை வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க, ராமரே இல்லை, யாருமே இல்லைன்னு சொன்னாலும் பெரியார் நான் ஏன் சொல்லணும்? பெரியார் நீங்கள் பெரிய மனுஷனாக அவர் தானே வச்சுருக்கீங்க, எல்லாருக்கும் பெரிய மனுஷனாக இருக்கணும்ல. அதான் சொன்னேன், விமன் எம்பவர்மெண்ட் மட்டும்தான் எங்களுக்கெல்லாம் பிடிக்கும். மிச்சதெல்லாம் அவர் சொன்னதெல்லாம் நீங்கள் அப்படி சொன்னால் அவர் எல்லா விஷயத்தையும் எடுங்களேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அவர் சொன்னது எல்லா இதையுமே கோட்ஸ் எல்லாம் கொடுங்களேன், எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள், ஸ்கூலில் கூட வைங்க. பெரியார் என்னென்னலாம் சொன்னார், ஈவே ராமசாமி நாயக்கர் என்னென்ன பேசினாரு கொடுங்க. அம்பேத்கர் எப்படி கான்ஸ்டியூஷன் நம்ம சிவிக்ஸ் படிக்கிறோம், அதே மாதிரி பெரியார் சொன்னதையும் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுங்களேன். பெரியார் சொன்ன எல்லா திருவாசகமும் கொடுங்க. அவர் என்னென்ன பேசுனாலும் இப்போ தான் நானே பார்க்குறேன், நிறைய வீடியோஸில் பார்க்குறேன். அதுவும் முக்கியமாக வரதராஜனுங்கிறவரோட வீடியோ தான் பார்ப்போம். அவர் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான், அவரோட வீடியோஸ் பார்ப்போம். அவர் கிளியராக சொல்லுவார் எல்லா விஷயமும். அதனால் அவர் வந்து எக்ஸ் போலீஸ் மேனாக இருந்ததுனால அவர் எல்லாம் கிளியராக சொல்கிறாரு. அவர் சொல்கிறதெல்லாம் பார்க்குறப்ப பெரியாரை பற்றியெல்லாம் பயங்கரமாக கிரகடான்னு இருக்குது நமக்கெல்லாம். அதான் வேண்டியதான் எடுத்துப்போம். அது என்ன ஈவே ராமசாமி நாயக்கர் ஒரு சொல்கிறீங்க, சிவிக்ஸ் இருக்கிற மாதிரி நான் என்ன சொல்கிறேன், சிவிக்ஸ் கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம அம்பேத்கர் ஃப்ரேம் பண்ண கான்ஸ்டியூஷனை வந்து சிவிக்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சின்ன குழந்தையிலேருந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற ஈவே ராமசாமி நாயக்கர் சொன்ன எல்லா மொழிகள், பொன் மொழிகள், கோல்டன் கோட்ஸ், கோல்டன் வேர்ட்ஸ்னால் அதையும் கொடுங்க. எல்லாத்தையும் ஒன்றும் மிஸ் பண்ணிடக்கூடாது, எல்லாத்தையும் கொடுங்க தைரியம் இருந்தால். அப்புறம் பெரியார் காலையும் இவங்க காலையும் விழுகலாம் நீங்கள் மாலையை போட்டு. என்னவோ இன்னும் ராமர் காலில் விழுந்ததை பற்றி நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? எல்லோரும் உங்கள் கூட்டத்தை வந்து நீ தம்பிகளா உங்களுக்கு தான் கடைசியாக தான் சொல்ல வரேன், எல்லாரையும் உசுப்பேத்தி தனமாக்கிடுவாங்க. நீங்கள்லாம் உங்கள் எப்போவுமே அவங்க ஆதாயத்துக்காக தான் செய்கிறாங்க, எல்லாரையும் உசுப்பேற்றி விடுறாங்க. நீங்கள் கவனமாக இருங்க. நீங்கள் எல்லோரும் படித்து சிவிக்ஸை படிங்க, அம்பேத்கரை பற்றி ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவர் எதுக்காக எப்படி இந்த கான்ஸ்டியூஷனுங்கிறது எதுக்காக ஃப்ரேம் பண்ணார் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சட்டம் படித்தாதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை, அவர் வந்து சட்டம் மேதையாக இருந்தவர். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் சட்டம் தெரிஞ்சுருக்கணும். அதான் சிவிக்ஸ் படிங்க எல்லோரும். அவர் எப்படி ஃப்ரேம் பண்ணாருங்கிறதையெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக இந்த ஒவ்வொரு போஸ்ட்டும் எதுக்காக வச்சாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணை மூடிட்டு பிளைண்ட் ஃபோல்டடாக டோன்ட் ஃபாலோ எனி ஒன் லீடர். ஓகே, நீங்கள் வந்து எல்லாருமே யூ ஆர் ஆல் பிளைண்ட் ஃபோல்டட். இந்த மாதிரி ஒரு லீடர் சொன்னோன்னா அவங்க ஆவேசமாக பேசுவாங்கப்பா. ஆனால் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அவங்களான்னு யாருக்கு தெரியும்? கூட்டம் குட்டி உங்களெல்லாம் வச்சு காட்டுறாங்க. அதான் டாஸ்மாக ஒரேடியாக ஒழிக்கிறத பற்றி பேசுனாங்களா? இவ்வளவு பேசுகிற அம்பேத்கரையும் பெரியாரையும் பேசுகிற பார்ட்டியெல்லாம் வேங்கை வயலை நடந்தது. ஏன் இப்போ நான் கூட அதெல்லாம் பற்றி பேச வேண்டாம்னு தான் இருந்தேன். இப்போ இந்த டிஎம்கே எம்எல்ஏ ஒருத்தரோட சன்னும் டாட்டரின்லாவும் செஞ்ச அந்த வேலையெல்லாம் பற்றி ஏதாவது சொன்னாங்களா? இவங்கெல்லாம் எதுக்காக இருக்காங்க? அதான் அவங்களோட பெனிஃபிட்டுக்காக, ஆதாயத்துக்காக. அவங்க பல்ஸை உங்களை வச்சு அவங்க ஸ்ட்ரென்த்தாக காட்டுறாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்தோன்னா கடகடான எல்லோரும் பொங்கிட்டு எனக்கு ஒரு கமெண்ட்லாம் போட்டவுடனே என்ன ஒன்றுமே பண்ணாது. ஆனால் நீங்கள்லாம் வந்து ஒரு அவேர்னஸோடு இருக்கணும். எந்த ஒரு லீடரையும் பிளைண்ட் ஃபோல்டடாக டோன்ட் ஃபாலோ எனி ஒன். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. கண்ணு காதெல்லாம் நல்லா திறந்து வச்சு பாருங்கள், யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் தான் வருங்கால நீங்கள் தான் இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டியவங்க. அதனால் உங்கள் பலத்தை வச்சு அவங்கெல்லாம் ஆதாயம் தேடிட்டுருக்காங்க. இந்த மாநாடு என்னென்னா அவ்வளோ பெருசாக போட்டு பற்றியா என்னோட இதை பற்றியா நான் யார் பற்றியான்னு காட்டுறதுக்காக தான். ஆனால் காட்டுங்க, அதாவது ஏதாவது ஒன்று பேசணும். அப்படியே மாநாடை போட்டு அப்படி ஆவேசமாக பொங்கி ஒருத்தர் ஆவேசமாக முன்னாடி பேசிகிட்டு இருந்தார் வைகோ, அதே மாதிரி இந்த ஆவேசம் ஒன்று இப்போ பேசிக்கிட்டே இருக்கார். இவரும் சீமான்கிறவரும் ஆவேசமாக பொங்கி எழுவாங்க. ஆவேசமாக கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் எல்லோரும் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு மாதிரி தான் இருக்காங்க. அதனால் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறவங்க அந்த கண்மூடித்தனமாக இருக்காதீங்க. அதான் பிளைண்ட் ஃபோல்டடாக ஃபாலோ பண்ணாதீங்க யாரையும். தெளிவாக இருங்க. இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒருத்தரை வந்து கிண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எப்படின்னு பார்க்கணும். அதான் நம்ம முதுகு தெரியாதா, முன்னாடி இருக்கிறவனை பார்ப்போமா? ஏன்னா அவனோட முதுகு தெரியும் இல்லை, ஆனால் நம்ம முதுகு தெரியாதுல்ல, அது இன்னொருத்தனுக்கு தான் தெரியும். அது மாதிரி தான் எப்பவும் எல்லாருமே நம்ம வந்து பேக்வேர்டு, ஸ்ட்ரைட் வேர்டு, ஃபார்வேர்டு, அப்வேர்டுங்கிறதுலாம் வேண்டாம். எல்லோரும் எல்லாத்துலேயும் நல்ல ஒரு நாலேஜை கெயின் பண்ணிப்போம். நம்ம கோட்டாவில் போய் வீணாக போய் அதுக்கப்புறம் சரியாகவே அந்த இதை பற்றின நாலேஜ் இல்லாமல் போகக்கூடாது. எல்லாத்த பற்றின நாலேஜை எது நம்ம படிக்கிறோமோ அதில் நல்லபடியாக அதை கெயின் பண்ணிப்போம்.
அந்த கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுனீங்க. நீங்கள் எல்லாருமே ஒரு லீடர்ஸ் தான், ஒரு லீடர் இல்லை, எல்லாருமே லீடர்ஸ் தான், ஒவ்வொருத்தருமே லீடர்ஸ் தான். நம்ம எல்லோரும் வேறு வழி இல்லை, சில பேரை உட்கார வைக்கிறோம், அவங்கள வந்து நம்பி இது பண்ணுறோம். அதனால் மாநாடும் போட்டு அதை பற்றி இந்த மாநாடு சொல்லணும்னு பார்த்தேன், சொல்லிவிட்டேன். அடுத்த மாநாடு இளைஞரணி மாநாடு முடிஞ்சு போடுறது தான், நாளானது தான். ஆனால் அதில் போடா அப்படின்னு போட்டு ஒரு டிஷர்ட் போட்டதை பற்றி பேசணும் அடுத்த இதில் வீடியோவில் பேசுகிறேன். ஓகே, பாய்.